இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக வனாந்தரமான அனுபவத்திலே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தினது போல நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை கெம்பீரமாய் பாடி அவரை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாதப்பிறப்பிலும் நியமித்த காலங்களிலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாட வேண்டும், ஸ்தோத்திரித்து பாட வேண்டும் என்று சொல்லி நாம் சங்கீதம் 81 தெளிவாய் வாசிக்க முடியும். அந்த அனுபவத்திலே எத்தனையோ விசை நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாய். கர்த்தர் உன்னை விசாலத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்குள்ளே பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் இங்கே சங்கீதம் 81:8 நாம் வாசிக்கின்ற பொழுது, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 1:22 நாம் வாசிக்கின்ற போது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்னும் நீதிமொழிகள் 8:34 நாம் வாசிக்கின்ற பொழுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும் ஆழமாய் வாசித்து அறிய முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த யோவான் 8:47 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். 1 யோவான் 4:6 நாம் வாசிக்கிறோம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்ற வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:22 வார்த்தையிலே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை திரளாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். பாகமத்தின் புஸ்தகம் 28 நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான
நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, கர்த்தருடைய மேய்ப்பர்கள் மூலமாக, இவாஞ்சலிஸ்ட் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த பூமியிலே உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீ வேதத்தை வாசிக்கின்ற பொழுதும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகின்ற பொழுது கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, நீ என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 34 அதிகாரம் 21 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் எங்கே எதற்காக சொல்லுகிறேன், என்னுடைய நடைகள் எதற்காக துரிதமாய் நடக்கிறது என்பதை குறித்து அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வழிகள் எல்லாம் நியாயமாய் இருக்கிறது. அவருடைய நியாயமான வழிகளை நாம் கை கொண்டு நடக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்குள்ளே சிறந்த நன்மைகளை கொடுக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற சங்கீதம் 18:30 தேவனுடைய வழி உத்தமமானது. நீதிமொழிகள் 3:6 நாம் வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கின்ற பொழுது கர்த்தர் இன்னும் திரளான நன்மையின் ஆசீர்வாதங்களினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நான் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் நடக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை அவர் ஆழமாய் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை உபாகமத்தின் புஸ்தகம் 10 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் உனக்கு நன்மையுண்டாம்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதில்லை, ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 15 அதிகாரம் 3 தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகமாய் நடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 6 நாம் வாசிக்கிறோம், யோசபாத்தினுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது. ஒருவேளை சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாக மனதோடு கூட நடக்கின்ற பொழுது
கர்த்தர் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிறவராகவே இருக்கிறார். வேதத்தை நாம் தெளிவாய் வாசிக்கின்ற பொழுது, நான் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்குள்ளே அவர் கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறீர்களா? அப்படி செவி கொடுத்தால் ஆண்டவர் திரளான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புகிறார். நீங்கள் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகமாய் நடந்து போகிறீர்களா? கர்த்தருடைய வழிகள் நியாயமானவைகள், செம்மையானவைகள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அப்படி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளிலே நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மேல் சந்தோஷமாயிருக்கிறார் என்று வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த எந்தனும் நாட்களிலே நான் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். அவர் பூமியிலே உங்களை மேன்மையாக வைப்பார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நாம் கர்த்தருடைய வழிகளிலே நடப்போம். அவர் உங்கள் மீது பிரியம் வைத்து உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை பாதுகாத்து அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் என்று வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த மார்ச் மாதம் 1 தேதியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரித்து அவரை ஆர்ப்பரித்து அவரை பாடி இந்த மாதம் முழுவதும் வருகின்ற மாதங்களிலும் எங்களோடு கூட எங்களை பலமாய் நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய சத்தத்திற்கு நாம் மெய்யாகவே செவி கொடுப்போம். ஆண்டவருடைய வழிகளிலே உற்சாகமாய் நாம் நடப்போம். முழுமனதோடு கூட நாம் நடப்போம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படியே இந்த மாதத்திலும் வருகின்ற மாதங்களிலும் ஆண்டுகளிலும் நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மாதத்திலும் உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். மார்ச் மாதத்தின் 1 தேதியில் உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, உடைய சத்திய வசனங்களை கேட்கின்ற போதும் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தை ஆண்டவரே உடைய ஜீவ வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுதும் அவைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க, அவைகளின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். குறிப்பாக உம்முடைய வழிகளிலே எங்களுடைய இருதயம் உற்சாகம் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உதவி செய்வீராக. உம்முடைய வழிகளிலே உமக்கு பின் சென்று நடந்து வரக்கூடிய சத்துவம் உடைய ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் உண்டாகட்டும். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பாகமம் 28 அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரைக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள் இவர்களை பலமாய் நிரப்பட்டும். அதற்காக இவர்கள் தங்கள் நடைகளை காத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உதவி செய்வீராக. வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு வேண்டிய மட்டும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.